நமசிவாய. முடிந்தால் இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருங்க. அதாவது இந்த விஜயதசமி அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை கொப்பரையில் நீங்கள் செய்தால் அதிகப்படியான பலன் சேரும். என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொதுவாகவே குறிப்பிட்ட நட்சத்திர நாட்களில், குறிப்பிட்ட திதி நாட்களில் நமக்கு இருக்கக்கூடிய சூஷ்ம தேவதைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்து எல்லா இடத்திலும் தேவதைகள் இருப்பா. அதாவது சூஷ்ம தேவதைகள் அப்படின்னு சொல்கிறது வந்து தெய்வங்களுக்கு அடுத்தபடியாக, அதாவது கீழ் நிலையில் உள்ள தேவதைகள் அப்படின்னு. அவர்கள் தான் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை நடத்தி கொடுப்பவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது நம்மளுடைய சாஸ்திரங்களில். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, ஒரு பரிகார சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு முறைப்படி இந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து முக்கியமான தினங்களில், அதாவது இந்த மாதிரி விஜயதசமி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி நாள். ஸோ அதில் செஞ்சால் அதிகப்படியான பலன். அப்படி இல்லாத பட்சத்தில் நார்மலாக இருக்கக்கூடிய தசமி, குரு புஷ்ய நாள், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த 3 லட்டு 2 லட்டுன்னு சொல்லுவோமே அந்த நாட்களில், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இது ரவி புஷ்ய நாள் அப்படின்ற மாதிரியான நாட்களில் செய்யலாம். திருவோண நட்சத்திர நாட்களில் செய்வது, சாதாரணமான பூஷ நட்சத்திர நாட்களில் செய்வது, இதெல்லாம் எதுவுமே முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வியாழன் அன்று செய்வது, இது வந்து அதிகப்படியான பலன் சேரக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். இந்த விஜயதசமியில் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வியாழக்கிழமை என்று செய்யுங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இதை எப்படி செய்வது என்ற ஒரு செய்முறை விளக்கம் உங்களுக்கு வீடியோவாக வரவிருக்கிறது. கொப்பரையில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து தேனும் சர்க்கரையும் விட வேண்டும். அதுக்கு முன்னால் என்னெல்லாம் செய்யணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அதாவது சந்தனம் தனியாக இட வேண்டும், குங்குமம் தனியாக விட வேண்டும், 3 பக்கத்திலே. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கார்க்கு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரையும் இந்த கார்க்கு, இது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து போட்டு அடைக்கிறதுக்கு கார்க்குன்னு நீங்கள் நாட்டு மருந்து கடை எந்த கடையில் கேட்டாலும் கிடைக்கும். அதை போட்டு மூடிவிட வேண்டியது. மூடிவிட்டு கையில் வைத்து நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாத்தையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அதை அத்தனையும் வந்து இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு அந்த தேவதைகள் அருள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு, மண் இருக்கு இல்லையா, மண்ணில் போட்டு புதைச்சி ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டுட்டு வீட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் வைத்து விடலாம். அடுத்த வருஷம் வரைக்கும் கூட அது அப்படியே வீட்டில் இருக்கலாம் ஏதாவது ஒரு வாரத்தில். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளாட்டில் இருந்து எங்களால் வந்து வைக்க முடியாது, நாங்கள் வந்து மரத்துக்கு கீழே வைக்க முடியாது, புதைத்து வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான நபர்களுக்கு இந்த ஒரு விஷயம். எங்கள் வீட்டில் மரம் இருக்குது, நான் மரத்துக்கு கீழே புதைச்சி வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமான முறையிலே மரத்துக்கு கீழ் இந்த ஒரு விஷயத்தை புதைத்து வைப்பது பலன் வந்து நன்றாகவே கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, சில பேர் வந்து எடுத்தோடனே என்ன கேட்பாங்கன்னா, அந்த கொப்பரை எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்குது, அதை எடுத்துக்கலாமா? அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இந்த நாளிலே புதிதாக கொப்பரை வாங்குவது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது. ஒரு பரிகாரம் விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமோ அல்லது வந்து லைஃப்பில் என்ஹான்சிங் விஷயம் அப்படின்னும் போதே ஒரு சில குறிப்பிட்ட நாட்களிலே சில விஷயங்களை வாங்கி செய்வது அப்படிங்கிறது அதுக்குண்டான பலன் வந்து அதிகப்படியாக சேரும். வேறு ஒரு சிலருடைய கேள்விகள் இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து இதை மண் போட்டு மூடினேன்னா அதில் ஏதாவது பிளான்ட் வைக்கலாமா அப்படின்னு. உங்களால் பிளான்ட் வைக்க முடியுதுன்னா வைக்கலாம் தாராளமாக. அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதாவது நிறைய விஷயங்கள் நுண்ணுயிராக இந்த ஒரு நம்ம வந்து அழிக்கக்கூடிய விஷயத்தை, அந்த கொப்பரையில் நாம் வந்து கொடுக்கக்கூடிய தேனையும் சர்க்கரையும் நுண்ணுயிராக சூஷ்ம ரூபமாக வந்து தேவதைகள் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிரந்தங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள். பல்வேறு விஷயங்கள் இந்த ஒரு விஷயம் வந்து ஊற அந்த மண்ணில் ஊற அதிகப்படியான பலன்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நமக்கு சில டைம்லலாம் எப்படி வருது அப்படின்ற மாதிரியே சில விஷயங்கள் தெரியாது. சில பேர் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை நான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யலாமா அப்படின்ற மாதிரி இருந்தால் செய்யுங்க. நீங்கள் வியாழக்கிழமையெல்லாம் செய்ய முடியும்னா செய்யுங்க. அல்லது பூச நட்சத்திரத்தை செய்ய முடியும்னா செய்யலாம், இல்லை திருவோண நட்சத்திரத்தை செய்ய முடியும்னா செய்யலாம். நான் சொன்ன மாதிரி மற்ற நாட்களில் செய்ய முடியும்னா நான் ஒரு 3-4 நாட்கள் சொல்லியிருந்தாலும் ஒரு ரவிபுஷ்ய யோகம் இருக்கக்கூடிய நாள், அதே மாதிரி வந்து குருபுஷ்ய யோகம், அதாவது ஞாயிறும் பூசமும் சேரும் நாள், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வியாழனும் பூசமும் சேரும் நாள், இந்த 2 லட்டு 3 லட்டுன்னு சொல்கிற நாட்கள், இந்த மாதிரியான நாட்கள் எல்லாம் குறிப்பாக தீபாவளிக்கு மறுநாள், இந்த நாட்கள் எல்லாம் அதிகப்படியான பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த நவராத்திரி பதிவுகளிலே நான் வந்து பெரிய பதிவுகள் எதுவுமே கொடுக்கவில்லை, உங்களுக்கே தெரிந்திருக்கும். இந்த ஒரு பர்டிகுலரான பதிவு அதிகப்படியான பலன் சேரும். அது காத்திருந்து அந்த விஜயதசமி அன்று அன்னை எல்லாரையும் செய்ய வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக தான் வெயிட் பண்ணி தான் இந்த ஒரு பதிவை கொடுத்திருக்கிறேன். இதற்கு செய்முறை விளக்கம் கொடுப்பதற்கு அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்காம டைம் இல்லாமல் இருந்தது. அதனால தான் இந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ லேட்டாக உங்களுக்கு இந்த பதிவுகள் வருகிறது. இதை செய்யுங்கள். இன்கேஸ் உங்களால் இந்த வருஷம் இதை செய்ய முடியலை அப்படின்ற மாதிரி தான் வரக்கூடிய வியாழக்கிழமையில் செய்யுங்கள். அதுவும் அதிகப்படியான ஒரு பலன் சேரும். நமசிவாய.